எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேஷ். தமிழ்நாட்டோட மொத்த அரசியல் களமும் இப்போது தலைகீழாக போய் கிடக்குது அப்படிங்கிறதான் வந்து சொல்லணும். டிவிகே அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு கட்சி வந்ததுக்கப்புறம் விஜய் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ரெண்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம், இதுக்கு முன்னாடி எப்படி அரசியல் இருந்தது, இப்போ அரசியல் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விஜய் அண்ட் அதர்ஸ், இதைத்தான் வந்து பார்க்க போகிறோம். டாபிக் உள்ள போகலாம். முதல் விஷயம், கட்சிக்கு ஆள் சேர்க்கிறது. முன்னாடி இருந்த கட்சிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பிரதிநிதிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மக்கள், அவங்கள வந்து இந்த ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளேயும் வந்து சேர்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து முதல்ல ஆரம்பிச்சதெல்லாம் நடந்துட்டுருக்கு. பட் டிவிகே அப்படிங்கிற இந்த ஒரு கட்சி நான் எப்படி சேர்ந்தேன் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். என்னன்னா, டிவிகே அப்படிங்கிற அந்த ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நம்மளுடைய அந்த வார்டு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து ஆதார் எண்ணெல்லாம் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து டிவிகேட்டு வந்து ஒரு கார்டு வருது. இதுதான் வந்து டிவிகேவுடைய உறுப்பினர் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஆன்லைன் மூலமா இந்த ஒரு சம்பவத்தை வந்து உள்ள உறுப்பினர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். டிஎம்கேக்கு ஏதாவது ஆப் இருக்கா, ஏடிஎம்கேக்கு ஏதாவது ஆப் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. இனிமேல் தான் வந்து சர்ச் பண்ணணும். இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து இவர் வந்ததுக்கப்புறம் வந்து ஓகே, யார் வேணாலும் எப்படி வேணாலும் போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்ததே இவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கலாம். ரெண்டாவது விஷயம், யங்ஸ்டர்ஸை வந்து அரசியல் பேச வச்சது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட வந்து இந்த டிவிகே அப்படிங்கிற கட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலே சேனல், நியூஸ் சேனல்ஸில் வந்தால் கூட வந்து அதுலேருந்து அப்படி வெளியே வந்துடும். அதை வந்து பார்க்க கூட விருப்பம் இருக்காது. அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் ஒவ்வொரு கட்சிகளும் வந்து ஒரு கூட்டம் ஏதாவது நடத்துகிறாங்கன்னா வந்து அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வயசு 60 வயசான ஆளுங்க வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நிற்பாங்க. அவங்க ஏதோ ஒன்று பேசுவாங்க, ஏதோ ஒன்று நடக்கும். அது என்ன அப்படிங்கிறது வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து வெளியே பெருசாக தெரியாது. ஏன்னா அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் படல. பட் இப்போது கிட்டத்தட்ட வந்து வாக்குரிமை இருக்கிறவங்களா இருக்கட்டும், வாக்குரிமை பெறாதவங்களா இருக்கட்டும், 18 வயசு ஆகாத சின்ன பசங்க முதல் கொண்டு, என்னுடைய பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது. அவளுக்கு தெரிஞ்சது விஜய் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான். வந்து இந்த ஒரு விஷயம் சின்ன அடுத்தது பிறக்க போகிற குழந்தையிலேருந்தே வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் வரைக்கும் எல்லாரையும் கேதர் பண்ணி வைக்கிறதுல வந்து விஜய் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்பர் 1 வந்து இருந்துகிட்ருக்கிறாரு. யங்ஸ்டர்ஸை அரசியலில் பேச வச்ச மிகப்பெரிய பங்கு இந்த ஒரு மனுஷனை வந்து சாரும். அண்ட் அதே நேரம் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து ஐடி விங் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ஏகப்பட்ட காசை வந்து ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் வந்து கொடுத்து அனலிட்டிக்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், மீம்ஸ் போடுறதா இருக்கட்டும், இப்படி போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ நான் என்ன போடுறேன், எனக்கு எந்த காசும் வந்து வரப்போகிறதில்ல, கட்சி சார்பாகவும் எந்த காசும் வந்து தரப்போகிறதில்ல. பட் ஆனாலும் வந்து ஒரு ஐடி விங் மாதிரி தான் இதுவும். வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களே வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்காக வந்து அவங்க போடுற ஒவ்வொரு விஷயமும் ஐடிவிங்காக வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து ரொம்ப பெரிய கூட்டமாக இருக்கிறது விஜய்க்கு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது விஷயம், லேடிஸ், அதாவது பெண்களுடைய மிகப்பெரிய ஆதரவு இருக்கிற ஒரே கட்சி டிவிகே அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம லாஸ்ட்டாக எடுத்துக்கிட்ட அந்த ஈரோடு மீட்டிங், அதை எடுத்துக்கிட்டால் கூட தெரியும். ஏன்னா வந்து லேடிஸ் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் வந்து முக்கியமாக வந்து சின்ன வயசு பொண்ணுங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் வந்து நிற்கிறதா இருக்கட்டும், அந்த பாட்டுக்கு ஏற்றாப்புல வந்து டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து ஒரு கட்சிக்கு இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து காட்டுறதுக்கு. இது யாருமே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்த கூட்டம்லாம் எதுவுமே கிடையாது. வந்து அவங்க எல்லாருமே வந்து தன்னெழுச்சியாக வந்த மக்கள். இப்படி வந்து ஒரு ஈவனாட்டு வர்ற இந்த ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு கட்சியிலையும் இதுவரைக்கும் நடக்கலை. அண்ட் வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கலாம். இந்த ஒரு பெருமையும் வந்து இந்த ஒரு மனுஷன் சாரும். கிட்டத்தட்ட வந்து தேர்தல் கணிப்பு, அதில் கூட வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு லேடிஸுடைய ஓட்டு வந்து விஜய்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிற இந்த ஒரு கட்சி டிவிகே அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வேற கட்சிகளுக்கு இல்லை. நாலாவது விஷயம், காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற கூட்டம். டிவிகே அப்படிங்கிற இந்த ஒரு கட்சி வர்றதுக்கு முன்னாடியே இதை பற்றி சின்னதாட்டு வந்து ஒரு கேதரிங் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பெரிய கட்சிகள் வந்து கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னா வந்து சுற்றி இருக்கிற கிராமங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற வந்து பெண்கள், வந்து வயசான அம்மாக்கள் எல்லாம் வந்து 100 ரூபா 200 வந்து வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்து அந்த கூட்டத்தில் நிப்பாட்டி விட்டுட்டு ஃபைனலி அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே வந்து அவங்க காசை வாங்கிட்டு போகிறது. ஆண்களுக்கு வந்து குவார்ட்டர் பிரியாணிலாம் கொடுத்த கதைகள்லாம் வந்து இருக்குது. இந்த மாதிரி இருந்த சிச்சுவேஷனில் வந்து கர்ப்பிணிகள் வரக்கூடாது, அண்டு
முதியவர்கள் வரக்கூடாது, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயம் ஊனமுற்றவர்கள்லாம் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த மாதிரி ஆட்களே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் வந்து இந்த QR கோடு, இந்த பாஸ் வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் 5000 பேர் தான் வரணும், 3000 பேர் தான் வரணும் அப்படின்ற மாதிரி இந்த வேறு கட்டுப்பாடுகள் இது எல்லாத்தையுமே பார்த்த இந்த கட்சி அப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த TVK அப்படிங்கிற இந்த கட்சி தான். ஸோ இவ்வளோ தூரம் வந்து இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி வந்து அவ்வளோ காசு கொடுத்து வர்ற கூட்டத்துக்கு நடுவில் கிட்டத்தட்ட வந்து 50,000 பேர் தான் வந்து வரணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல 1,00,000 பேர் வர்றாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்கள் தன்னெழுச்சியாக வர்ற இந்த கூட்டம். ஸோ இதுவும் வந்து TVKக்கும் இன்னொரு கட்சிக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மாறுபாடுன்னு சொல்லிக்கலாம். 5வது விஷயம் நியூஸ் சேனல்ஸ். சொல்லப்போனால் வந்து நியூஸ் சேனல்ஸுக்கே இது வந்து புது விதமான ஒரு அரசியலாக தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு கட்சியுடைய மீட்டிங், ஸோ அந்த மீட்டிங்க்கு வந்து ஒரு சில பத்திரிகையாளர்களை வந்து அனுப்புவாங்க, அவங்க வீடியோ கவரேஜ் பண்ணுவாங்க. அதை ஓகே, அதை அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு துண்டு சீட்டாக வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்து போடுவாங்க. ஒரு தலைவர் வெளியே இறங்குறதுல இருந்து அவர் வீடு போய் சேர்ற வரைக்கும் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சாக வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸும், ஸோ நாட் ஓன்லி தமிழ்நாடு, வெளியே இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் முதற்கொண்டு உள்ளே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அது இந்த TVK அப்படிங்கிற இந்த ஒரு கட்சி தலைவர் விஜய் மட்டும்தான். ஸோ இந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களே வந்து சொல்கிறாங்க என்னென்னா வந்து மற்ற கட்சிகளை பற்றி ஏதாவது வீடியோ போட்டோம்னா 10,000 20,000 தாண்டதுக்கே வந்து பெரிய விஷயமா இருக்குது. பட் விஜயை பற்றி போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ 2 கோடி பேர் பார்க்குறாங்கன்னா அதில் எவ்வளோ ஆட் ஓடும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும், அதில் எவ்வளோ காசு அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறதும் வந்து தெரியும். ஸோ அதை கரெக்டாக கொடுத்தாங்கன்னா வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு TRP ரேட்டிங்கும் வந்து ஏறும். ஸோ அதனால வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸும் இந்த TVK அப்படிங்கிற இந்த ஒரு தகவல்களை வந்து எவ்வளோ தூரம் வந்து அதை கேதர் பண்ணி வந்து கொண்டு போக முடியும். ஸோ அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே வந்து இப்போ TVK அப்படிங்கிற இந்த ஒரு கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது இன்னொரு கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். 6வது விஷயம் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ TVK அப்படிங்கிற இந்த கட்சி வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள்ஸை வந்து இவங்க சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து தெரியும். இந்த கரூர் ஸ்டாம்பீடாக இருக்கட்டும், இல்லை இந்த 84 கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ரோட் ஷோ வந்து கேன்சல் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் எப்படிரா வந்து இந்த கட்சியை வந்து முடக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து ஏகப்பட்ட முறையில் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து அரசியல் அப்படிங்கிற இந்த விஷயத்துலேருந்தே ஒதுங்கி இருந்த இந்த மக்கள், ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கட்சி உள்ளே வந்துன்னா இப்படி தான் இருக்கும், அந்த கட்சி வந்து பெருவாரியாக வந்து இந்த ஆதரவு இருந்ததுன்னா அவங்களுக்கு இப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் சார், ஸோ அவருக்கும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் அது நம்ம யாருக்குமே வந்து தெரியாது. அதை வந்து அவரே வந்து சமாளித்து ஓரளவு வந்து இப்போது அவர் இல்லவும் இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அம்மா, ஸோ அவங்களுக்கும் வந்து இதே மாதிரி வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ வந்து வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. பட் அவங்கெல்லாம் அதுலேருந்து எப்படி தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுடைய இந்த பெருவாரியான ஆதரவு. ஸோ இந்த ஆதரவு மூலமாக தான் விஜயும் வந்து வெளியே வந்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து விஜயை பற்றி எந்த ஒரு நியூஸ், ஸோ வந்து எதுவுமே வந்து ஆப்போசிட்டாக வந்தது அப்படின்னா வந்து மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ அது வந்து எல்லா கட்சிகளுக்கும் வந்து தெரியவும் செய்யுது. அதனால் வந்து அவர் மேலே எய்கிற எந்த ஒரு அம்பாக இருந்தாலும் அது எதிரிகளுக்கு மறுபடியும் தான் வந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதுதான் வந்து யதார்த்தம். ஐ திங்க் ஓரளவு எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டேன்னு தான் வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் என்ன வித்தியாசங்கள் தெரிஞ்சுது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.